அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அரசியலமைப்பு அமைப்புகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவுடைய வக்கீலுங்க. அதாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை வந்து வச்சுருப்பாங்க. அவர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி பார்ட் 5ல் அண்டு ஆர்டிக்கல் 76 வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர், அவர் தான் ஹையஸ்ட் வக்கீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இவரை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் தான் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகக்கூடிய தகுதிகளை அவர் பெற்றிருக்கணுமா. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகளை வந்து பெற்றிருக்கணும்? ஹை கோர்ட்டில் ஒரு 5 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கணும், இல்லைனா வந்து ஒரு ஹை கோர்ட்டில் 10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதே போல் அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கணும், அதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, குவாலிஃபை ஆஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதிகளை அவர் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நோ டேர்ம் அண்ட் ரெமுனரேஷன், அவருடைய பதவி காலம் என்ன, அவருடைய சம்பளங்கள் என்ன, ஊதியம் என்ன, பென்ஷன் என்ன, இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கமே சில வரமுறைகளை வச்சு இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்லிமெண்ட்டுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய டியூட்டிஸ், இவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கடமைகள்? கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது, லீகல் அட்வைஸ், கிவ் அட்வைஸ் டு கவர்மெண்ட் இன் லீகல் மேட்டர்ஸ், சட்ட நிமித்தமான அறிவுரைகளை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் டியூட்டிஸ் பை பிரசிடென்ட் வேறு ஏதாவது வேலைகளை கொடுத்தா அதை செய்கிறது. பாருங்கள், கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட்டுக்கே அட்வைஸ் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ஏதாவது வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை அவர் செய்வார். என்னென்ன வேலை கொடுப்பாரு பாருங்கள்? அப்பியர் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் சார்பாக கோர்ட்டில் கேஸ் இவர் தான் நடத்துவார். யார் சொல்லி நடத்துவார்? பிரசிடென்ட் சொன்னால் தான் நடத்துவார். கவர்மெண்ட் சார்பாக இவர் வந்து கோர்ட்டில் போயிட்டு ஆஜராக மாட்டார், அப்பீர் ஆக மாட்டார். பிரசிடென்ட் வந்து சொல்லணும், பிரசிடென்ட் வந்து நீ வந்து இந்த கேஸில் கவர்மெண்ட் சார்பாக அந்த கோர்ட்டில் போயிட்டு வாதாடு அப்படின்னு பிரசிடென்ட் சொன்னால் மட்டும்தான் இவர் வந்து அப்பீர் ஆகுவார். அதாவது அப்பியர் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் இன் சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் சார்பாக இவர் தான் அப்பீர் ஆகுவாராம். யார் சொன்னால்? பிரசிடென்ட் சொன்னாதான். அதே போல் சுப்ரீம் கோர்ட் இல்லாமல் ஹை கோர்ட்லேயுமே அவர் வந்து ஆஜராகுவாராம். அப்பியர் இன் ஹை கோர்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்டுக்கொண்டால், கவர்மெண்ட் சொல்லுது, ஸோ ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நம்ம சார்பாக நடக்குது, ஸோ அதுலேயும் நீங்கள் ஆஜராகும் அப்படின்னா அதுக்கும் அவர் ஆஜராகுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, வரம்புகள் என்ன அப்படின்னு பார்க்க மாட்டோம். ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய வரம்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட் அட்வைஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வந்து யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. அதே போல் ஷுட் நாட் டிஃபெண்ட் கிரிமினல் அக்யூஸ்டு பர்சன் வித்தவுட் பர்மிஷன். ஒரு கிரிமினல் சம்பந்தமாக ஒருத்தர் வந்து அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு சார்பாக இவர் வந்து ஆஜராகக்கூடாது. கவர்மெண்ட் சொல்லாமல், கவர்மெண்ட்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் கிரிமினல் கேஸஸில் இவர் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாட் அக்செப்ட் டைரக்டர் இன் கம்பெனி வித்தவுட் பர்மிஷன். ஒரு கம்பெனிலையோ ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இந்த டைரக்டர் பொறுப்பு, தலைமை பொறுப்பை வந்து இவர் வகிக்கக்கூடாது பர்மிஷன் இல்லாமல், கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் இல்லாமல். ஸோ எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நோ அட்வைஸ் டு எனி கவர்மெண்ட் அன்லெஸ், மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் வேறு எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் யாருக்கும் வந்து நீ அட்வைஸ் சொல்லக்கூடாது. யார் சொன்னா? ஃப்ரம் மினிஸ்ட்ரி, அன்லெஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லாஸ் அண்ட் ஜஸ்டிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் இவங்ககிட்ட இருந்து அனுமதி வந்தால் மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். பாருங்கள், ஒரு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் இவங்ககிட்டருந்து பர்மிஷன் வந்தால் தான் அட்வைஸ் கொடுக்கணும். அதே போல் இவர் ஏதாவது வழக்குகளில் கவர்மெண்ட் சார்பாக வாதாடணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய பர்மிஷன் வேணும். புரிஞ்சுங்களா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய அந்த லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்கிட்டையும் பர்மிஷன் வரணும். அதே போல் இவர் கவர்மெண்ட் சார்பாக கோர்ட்டில் வாதாடணும் அப்படின்னாலும் பிரசிடென்ட் கிட்ட இருந்து அனுமதி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இவருடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு இவர் பாருங்கள்,
இவர் வந்து வழக்காடலாமல், கவர்மெண்ட் இல்லாமல் வேறு வழக்குகளையும் இவர் வந்து வாதாடலாம் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து கவர்மெண்ட்டுடைய சர்வெண்ட் கிடையாது. ஹி இஸ் நாட் கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டு சார்ந்த வேலைகள் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இஸ் நாட் ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ இவர் வந்து இந்த மாதிரியான தனியார் வேலைகளை தனியாக அவர் வந்து கேஸ்லாம் நடத்திக்கலாம் அப்படின்னாலும் இவரால் வந்து டீபார் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் லீகல் ப்ராக்டிஸ்னால இவர் வந்து டீபார் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் டீபார் ஃப்ரம் ப்ரைவேட் லீகல் ப்ராக்டிஸ். இவர் தனியாக வந்து கேஸ், கவர்மெண்ட் கேஸ் இல்லாமல் தனியாக வந்து கேஸ் நடத்தியிருந்தாலும் இவர் வந்து டீபார் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லையே. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதே போல் சாலிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டு அடிஷ்னல் சாலிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு 2 பதவிகளை பற்றி சொல்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, இவருக்கு அசிஸ்டண்ட்டுங்க 2 பேர். சாலிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டு அடிஷ்னல் சாலிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற 2 பதவியை கொடுக்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் ஆர்டிகல் 76ல், ஏன்னா ஆர்டிகல் 76 தானே வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லுது. ஆனால் ஆர்டிகல் 76ல் இந்த 2 பேர் பற்றி சொல்லலை. இவர் 2 பேர் வந்து பதவியை உருவாக்கி இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கொடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா வழக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா இந்தியாவில். எத்தனை வழக்குகள் இருக்குது, அத்தனை வழக்குகளையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த லிட்டிகேஷன் கமிஷனை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கிளாஸ் நடத்திருப்பேன். எத்தனை வழக்குகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 75% வழக்குகள் வந்து கவர்மெண்ட்டுடைய வழக்குகள் தான். ஸோ அத்தனை வழக்குகளை ஒரே ஒரு வக்கீலால் பார்க்க முடியுமா? ஸோ அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு 2 வக்கீலை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. சாலிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் அடிஷ்னல் சாலிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த 2 பதவிகளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி ஆர்டிகல் 76ல் மென்ஷன் பண்ணல. லேட்டரான் பார்லிமெண்ட்டால் உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பார்த்தோம். அடுத்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவர் வந்து இந்தியாவுக்கான ஒரு வக்கீல். இவர் வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா ஸ்டேட்டுக்கான வக்கீல். இது பாருங்க, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் ஸ்டேட். இது ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி ஆர்டிகல் 165 வந்து சொல்லுது. பார்ட் 6ல் ஆர்டிகல் 165 பற்றி சொல்லுது. யாரை? அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. இவர் வந்து கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இவர் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இவர் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகக்கூடிய தகுதியில் பெற்றிருக்கணுமா? அட்வொகேட் ஜெனரல் ஆகணும் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதியில் பெற்றிருக்கணும்? அவர் ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம், ஏதாவது ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம், ட்ரிபுனல் கோர்ட்டோ சபார்டினேட் கோர்ட்டோ ஏதோ ஒரு கோர்ட்டில் அவர் வந்து 10 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். இல்லைன்னா ஹைகோர்ட்டில் 10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். இந்த தகுதியில் அவர் பெற்றிருந்தால் அவர் வந்து அட்வொகேட் ஜெனரலாக வந்து பதவியில் கொடுப்பாங்க. அதே போல் ரைட் டு ஸ்பீக் இன் போத் ஹவுசஸ் பட் நோ ஓட். இவர் இந்த ஃபெசிலிட்டி வந்து இவருக்குமே இருக்குது, அட்டர்னி ஜெனரலுக்குமே இருக்குது. அட்வொகேட் ஜெனரலுக்கும் அட்டர்னி ஜெனரலுக்குமே இந்த விஷயங்கள் வந்து ஒத்து போகும். எல்லா விஷயங்களும் வந்து ஒரே மாதிரி தான். இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கும் இவர் வந்து கண்ட்ரி வைஸ் வந்து இவர் பார்த்துக்குவார், இவர் வந்து ஸ்டேட் வைஸ் பார்த்துக்குவார். நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் 2 பேருக்கு காமனான விஷயங்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீக் இன் போத் ஹவுசஸ்ன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே இந்த மேலவை கீழவைன்னு 2 இருக்கு இல்லையா, லோக்சபா ராஜ்யசபா, இந்த 2 சபையிலுமே இவங்களால உரை நிகழ்த்த முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஓட்டிங்லாம் கிடையாது. நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டிலாம் பார்த்தலையா, அந்த மாதிரி ஓட்டிங்லாம் அவர் கிடையாது. ஆனால் அவர் அந்த அவையில் வந்து 2 அவையிலுமே வந்து அவரால் உரை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது, கீழவை மட்டும்தான். இங்கே வந்து ராஜ்யசபா லோக்சபான்னு 2 இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் 2 விஷயங்களும் காமன் தான் அப்படின்னு. ஆனால் வந்து இந்த அட்டர்னி ஜெனரலுக்கு மட்டும்தான் வந்து இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த 2 போஸ்டிங் இருக்குது. இவருக்கு வந்து இந்த 2 போஸ்டிங் கிடையாது. ஸோ இது 2 வித்தியாசம். அட்வொகேட் ஜெனரலுக்கு இந்த 2 போஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸில் நாம் இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடியான அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.